இலங்கையை பொறுத்தவரையில விவசாயத்துறை எடுத்துக்கொண்டு அதில் அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய பல துறைகள் இருக்கு. ஆனால் யாரும் அதுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மையாகவே அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த பயிற்சியை மேற்கொண்டால் அதிகமான வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன். எனவே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன பயிர் செய்கின்றார்கள், இதன் மூலம் இவர்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, விவசாயிகளுக்கு என்ன நன்மை இருக்கு, இதன் மூலம் எத்தனை பேர் பயனடைகின்றார்கள் போன்ற நிறைய விஷயங்களை இந்த சிறப்பு நேர்காணல நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறோம். இந்த விவசாயங்களை பரந்தளவில் நீங்க எப்படி மேற்கொள்றீங்க? இது இது பண்ண ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அதாவது எங்களோட நிறுவனத்தில் இந்த கொய்யா பயிர் செய்கை தான் மெயினாக நாங்கள் செய்கிறோம். இந்த கொய்யா பயிர் செய்கைங்கிறது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை. இப்போ இலங்கையில் பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் எப்பல் கொய்யா அல்லது கிலோ கொய்யான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெருமதி வாழ்ந்த ஒரு வணிக பொருளாகும். இதை நாங்கள் 3 விதமாக பிரித்து நாங்கள் செய்கிறோம். அதாவது இந்த பயிர் செய்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, விவசாயிகள்கிட்ட இருந்து நாங்கள் அதை பெற்று நாங்கள் சந்தைப்படுத்தல் செய்கிறோம். அப்படிங்கும்போது சிறு வியாபாரிகள்கிட்ட இருந்து கூட நல்ல தரமான பழங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாவதாக இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பயிர் செய்து விடப்பட்ட நிலங்கள் நிறைய இருக்குது. ரைட். அதில் வந்து இப்போ என்ன கேட்டால் ஒரு சிலர் அவங்களுக்கு சரியான பெறுமதி அதுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி நிலங்களை எல்லாம் நாங்கள் குத்தகைக்கு எடுத்து எமது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் செய்து வர அனுகூலங்களை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இப்படி செய்யும்போது இந்த மாதிரி நிறைய பாரிய அளவில் நாங்கள் குத்தகை எடுத்து செய்கிறோம். மூன்றாவது இதை எடுத்துக்க போனால் எமது நிறுவனம் சொந்தமாக நிலங்களை வாங்கி அதில் எமது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயங்களை செய்கிறோம். அப்படி செய்யும்போது இந்த விவசாயத்தில் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அவங்ககிட்ட நிலங்கள் இல்லாவிட்டாலும் கூட எம்மோடு இணைந்து எங்களோட இடத்தை வாங்கி விவசாயம் செய்து இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த ஒரு விவசாயம் எந்த பரப்பளவில் விரிந்து காணப்படுது? எமது நிறுவனமானது சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன் உண்மையிலே இலங்கை விவசாயத்துக்கு பாரதூர பங்களிப்பை அளித்து வருகின்றது. முக்கியமாக எமது பயிர்ச்செய்கை பிரதான பயிர்ச்செய்கை ஆப்பிள் கொய்யாப்பழம், இதை பேங்காக் ஜாம் என்றும் சொல்வார்கள். இதை நாங்கள் நாடளாவிய ரீதியில் மிகவும் விமர்சையாக நாங்கள் பயிர் செய்து வருகின்றோம். முக்கியமாக குருநாகல், பொலிபித்திகம மற்றும் அனுராதபுரம், ஆண்டிகம போன்ற இடங்களிலே நாங்கள் பாரிய நிலப்பரப்பிலே இந்த ஆப்பிள் கொய்யாவை நாங்கள் பயிர் செய்து வருகின்றோம். எமது பிரதான திட்டங்களில் ஒன்றுதான் இவ்வருட இறுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பிலே இந்த ஆப்பிள் கொய்யாவை விஸ்தீர்ணப்படுத்துவது. அது மட்டுமல்லாமல் எமது நிறுவனத்தின் தலைவர் கௌரவ டாக்டர் மாலன் பிரான்சிஸ் பீடசே அவர்களின் ஒரு செயல் திட்டம்தான் அஸ்வத்துமா. இது விவசாயம் கொய்யாப்பழம் மட்டுமல்ல, நெல் விவசாயத்தையும் ஊன்றுகோலாக கொண்டது. அவரது திட்டத்தின்படி நாங்கள் இவ்வருட ஆரம்பத்தில் ஹம்மந்தோட்டை மாவட்டத்தில் உடமல்யா என்ற இடத்துல 5 ஏக்கர் நிலப்பரப்பில் நாங்கள் இந்த நெல் உற்பத்திக்காக வேண்டி நெல் விதைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் விவசாயத்தை செய்து கொண்டோம். இதுவும் எமது தலைவரின் பாரதூர திட்டமாகும். இவ்வருட இறுதியில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பில் நாங்கள் நெல் விதைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போல நாங்கள் இந்த கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்வார்கள் தானே, பொலிட்டானஸ்களிலே நாங்கள் கிட்டத்தட்ட 1,30,000 சதுர அடி கொண்ட நிலப்பரப்பில் நாங்கள் இந்த கிரீன் ஹவுஸ்களில் முக்கியமான பயிற்சியாக கிக்கும்பர் மற்றும் கர்கின்ஸ், மிளகாய், கருமிளகாய், தக்காளி போன்ற பயிர்களை நாங்கள் பயிர் செய்து வருகின்றோம். இதுவும் அவரது பாரிய திட்டங்களில் ஒன்று. இவ்வருட இறுதியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் சதுர நிலப்பரப்பில் நாங்கள் இந்த பொலிட்டானஸ்களை நிறுவக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை நான் சந்தோஷத்திடம் கூற விரும்புகின்றேன். சரி, இப்போ உங்களுடைய இந்த நிறுவனம் வந்து விவசாயம் மட்டுமல்ல, மற்ற துறைகளும் உங்களுடைய பிராண்டை அப்படியே நீங்கள் பிரபலப்படுத்தி கொண்டு போறீங்க. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க. ஆமாம், என்னென்றால் இப்போ எமது நிறுவனத்தின் குறிக்கோள் என்னன்னு சொன்னால் இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்துதல் மற்றதும் புதிய தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு விவசாயத்துக்கு அறிமுகப்படுத்துதல் தான் மெயின். இது அதில் முதலாவதாக நாங்கள் இப்போ செய்கிறோம் புதிய உர வகைகள் மற்றதும் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள், விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள், இதை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதோட இந்த புதிய உபகரணங்களை இந்த கருவிகளை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான இலவச அறிவுரைகளையும் எங்களோட நிறுவனத்தில் இருக்கிறாங்க விவசாய அறிவுரையாளர்கள் மற்றும் விற்பனை முகவர்கள்
இவர்கள் மூலமாகவும் நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கலாம். வேலை வாய்ப்புகள் இருக்கா என்று அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவ்வாறு இருப்பவர்களுக்கு நீங்க சொல்கின்ற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? விவசாயமும் விற்பனையும் என்ற அடிப்படையில் தான் எமது நிறுவனம் செயல்படுத்தி வருகின்றது. இதில் விவசாயத்துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக விவசாய ஆலோசகர்கள், அக்ரிகல்ச்சர் அட்வைசர் என்று நாங்கள் கூறுவோம். இந்த துறைக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் எமது நிறுவனத்தில் உள்ளது. அதுபோன்று லேண்ட் பர்ச்சேசிங் ஆஃபீஸர்ஸ், இடங்களை கொள்வனம் செய்யும் உயர் அதிகாரிகள், இது போன்ற தொழில் வாய்ப்புகளும் எமது நிறுவனத்தில் உள்ளது. அதோடு நாங்கள் விற்பனை என்று வரும்போது எமது கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் 74 கிளைகள் எமது நிறுவனத்துக்கு உள்ளது. இதன் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் எமது நிறுவனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக சேல்ஸ் கன்சல்டன்ட், விற்பனை முகவர்கள், அடுத்தது எக்ஸிகூட்டிவ், ரீஜினல் மேனேஜர்ஸ் மற்றும் கிளை முகாமையாளர் போன்ற பாரிய தொழில் வாய்ப்புகள் எமது நிறுவனத்தில் உள்ளது. இந்த தொழில் வாய்ப்புகளை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், எமது ஃபேஸ்புக் பேஜுக்கு போய் நம்மளை டெலிஃபோன் நம்பரை எடுத்து அதன் மூலமாக சிவிக்களை செலுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாமல் நாடளாவிய ரீதியில் எமது கிளைகளுக்கு சென்று அங்கு எமது சிவிக்களை பதிவு செஞ்சு இந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இலகுவான சிஸ்டத்தை நாங்கள் அமைத்து வைத்துள்ளோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலும் எமது பிரதான கிளையின் டெலிஃபோன் நம்பர் போடப்படும். அதன் மூலமாக தொலைபேசி மூலமாக இந்த வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இலேசான வழியை நாங்கள் செய்து கொண்டுள்ளோம். சரி, இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான தர நிலைகள் இருக்கு இல்லையா? உங்களோட நிறுவனத்துக்கும் அது மிக சிறப்பாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஆமாம், இப்போ எடுத்துக்க போனால் எங்களோட நிறுவனம் 9001/2015 ISO தர சான்றிதழை பெற்று அதன் கீழ் இயங்குகின்ற எமது நிறுவனம் மற்றும் எங்களோட விவசாய நிலம் பராமரிப்பு இது சம்பந்தமாக நடைமுறை செய்து கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் எமது நில பராமரிப்பு முகாமைத்துவத்திற்காக எதிர்காலத்தில் இந்த விவசாய சம்பந்தமாக அதன் சுகாதாரம் மூலியமாக சுகாதாரமாக எப்படி ஒரு பொருட்களை வெளியிடுறது இது சம்பந்தமான SL GAPங்கிற ஒரு சான்றிதழையும் எமது நிறுவனம் பெற உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மிகவும் சீக்கிரமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற எமது சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷனான எமது நிறுவனத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எமது ரசிகர்கள் மற்றும் இலங்கை பொதுமக்களுக்கும் நான் ஒரு அழைப்பை இந்த நேரத்தில் விட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களோடு இணைந்து இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முதலீட்டாளராக கூட இணையலாம். ஆமாம், முதலீட்டாளர்களாக எங்களோட இடத்தை வாங்கி இந்த அனுகூலங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ நசீம் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கோ மற்ற முதலீட்டாளர்களுக்கோ எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த டெலிஃபோன் நம்பரை நாங்கள் இப்போ அறிவிக்கின்றோம் நிகழ்ச்சியில். எனவே கவனமாக நாங்கள் இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கான ஒரு வருமானத்தை பெருக்கொள்ளக்கூடிய வழிமுறை உங்களை ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 0114-371-250 சரி, 0114-370-250 இலகுவான ஒரு இலக்கம். எனவே அதை தாண்டி உங்களுடைய சிலோன் கிரீன்லைஃப் பிளான்டேஷன் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போனாலும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொள்ளலாம், இலகுவில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எவ்வாறான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கு? உண்மையில் சொல்ல போனால் எமது தலைவரின் கௌரவ டாக்டர் மாலன் பிரான்சிஸ் பீட்டர்ஸே அவர்களின் சரியானதும் சிறப்பானதும் என்ற ஒரு கொள்கை திட்டம் உண்டு. இதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அவரது பிரதான நோக்கம் இந்த ஆப்பிள் கொய்யா பழத்தை நாடளாவிய ரீதியிலும் மற்றும் சர்வதேச ரீதியிலும் சந்தைப்படுத்தல் அவரது பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் நாம் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை டொலர்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதன் அவரது பிரதான திட்டமாகும். அதே போன்று அவரது பாரியதொரு கனவு தான் அஸ்வத்துமா, இந்த நெல் விளைச்சலுக்கு நெல் உற்பத்திக்கு எவ்வாறு பங்களிப்பது என்பது. இதை அவர் எப்போதும் மிகவும் திடகாத்திரமாக அதை செய்து வருகின்றார். அவரும் இதே போல இந்த நெல் விளைச்சலுக்கும் இந்த வருட இறுதியில் பாரியதொரு இலங்கைக்கு பங்களிப்பு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளார். இது அவர்களது சரியாலும் சிறப்பான ஒரு திட்டத்தில் ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாகும். சரி, அதே போன்று இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கொள்ளலாம், முதலீட்டு வசதிகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 0114-371-250 சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன் குறிப்பாக நிறைய விவசாயத்துக்கு ஏற்ற நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயம் சார்ந்த நலன்களையும் அவர்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதற்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருகை தந்து உங்களுடைய நிறுவன சார்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கான நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக.